மாசையில் அடுத்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரோகிணி அவங்க ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் அந்த மேடத்தை பார்க்க போகிறாங்க. அந்த மேடத்தை பார்க்க போகும்போது நம்மளை விட மீனா ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவா போல், கண்டிப்பாக அவளுக்கு இதை நம்ம கிடைக்க விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி எங்கே இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்றாங்க. ஃப்ரீயாக தான் இருக்கேன் சொல்லுமான்னு அவங்க சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட முன்னே சொல்லியிருந்தால ஒரு பெரிய கான்ட்ராக்ட் உங்களுக்கு பிடிச்சி தரேன்னு, அந்த மேடத்தை பார்க்க போகிறேன், நீங்கள் வரீங்களா, நான் உங்ககிட்ட உங்கள் இன்ட்ரோ கொடுக்குறேன், நீங்கள் பேசிக்கிங்கன்றாங்க. சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க கார்லேயே அவங்க போகிறாங்க. அந்த மேடத்தை பார்த்துட்டு, மேடம் இவங்க என் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நிறைய பூ டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப குவாலிட்டியாகவும் ப்ரைஸ் லோவ்லையும் பண்ணி தருவாங்க, நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறீங்களான்றாங்க. இல்லையம்மா அது மீனான்றவங்க ஒருத்தவங்க நான் கொடுத்துட்டேனே அப்படின்ட்டு, அவங்கள விட இவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அதுக்கு அந்த மேடம், இல்லை அவங்க என்னென்னா உனக்கு இந்த இதை கொடுத்தாங்க, நீ என்னன்னா அவங்க பிஸ்னஸே கெடுக்க நினைக்கிறேன், நீ இவ்வளோ சீப்பாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா, உன் பிஸ்னஸை பற்றி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன், உன் கான்ட்ராக்ட் ஓகே பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை எல்லாமே அவங்க ஃப்ரெண்டு கோகிலா கிட்ட சொல்கிறாங்க. கோகிலா, இல்லை நீ கண்டிப்பாக இது முத்துக்கும் மீனாக்கும் தான் கொடுக்கணும், இது என்னோடய ஆர்டர்ன்றாங்க. கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். இல்லை இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா மீனா வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்க உண்டக வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, எனக்கும் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை கோகிலான்ற